The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பீரியட் என்னோட பீரியட் தான். அந்த பீரியட்ல நான் கண்டிப்பா டெஸ்ட் வைப்பேன். சோ இந்த பீரியட் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்காக டைம் கொடுக்கறேன். நான் டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுப்பேன்னு சொன்னா அது எல்லாத்தையும் உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் டெஸ்ட்ல மார்க்ஸ் கம்மியாயிடும். புரியுதா? யாராச்சும் நான் கொடுக்குற டெஸ்ட்ல மார்க்ஸ் கம்மியா ஸ்கோர் பண்ணீங்கன்னா அப்புறம் என்னோட பனிஷ்மெண்டே வேற மாதிரி இருக்கும் சொல்லிட்டேன். லில்லி, இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு கடைக்கு போய் ஏதோ வாங்கிட்டு வரேன்னு போனியே, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? மல்லி, நானு ஸ்பெஷல் மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்கேன் 100 கிராம். அதான் நான் இன்டர்வல்ல சாப்பிட போறேன். அது சரி, நீ ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்க போறேன்னு என்ன கைட்டு விட்டு போனியே, நீ என்ன வாங்குன ஸ்நாக்ஸ்? அதுவா, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா நீ அசந்தே போயிடுவ. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இப்ப கண்டுபிடி பாப்போம். என்னவா இருக்கும்? ஒருவேளை ஓரியோ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்ல இல்ல, நீ கிட்ட வந்துட்ட. ஆனா அது இல்ல. கிட்ட வந்துட்டனா? அப்ப என்னவா இருக்கும்? ஏதோ பிஸ்கெட்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை குட் டே பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கியோ? அதுவும் இல்ல. ஒருவேளை லிட்டில் லாக்ஸ் பிஸ்கெட்டோ? லில்லி, நீ ரொம்ப யோசிக்காத, நானே இப்ப எடுத்து காட்டுறேன் பாரு. இது உனக்கு பிடிச்ச பிஸ்கெட். மல்லி, எனக்கு தெரியாம பொம்மை பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா ஆமா, இங்க பாத்தியா, crocodile பிஸ்கெட். இது பாத்தியா, இது வந்து rabbit பிஸ்கெட். அடுத்தது இங்க பாரு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை பிஸ்கெட். இது வந்து camel பிஸ்கெட். மல்லி, நீ பொம்மை பிஸ்கெட் வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. மல்லி, நான் வேணா என் மிக்சர்ல உனக்கு பாதி கொடுக்கறேன். இந்த பொம்மை பிஸ்கெட்ல பாதி எனக்கு கொடு மல்லி. அஸ்கு பிஸ்கெட், இந்த எல்லா பொம்மை பிஸ்கெட்டும் எனக்கு தான், உனக்கு நான் தர மாட்டேன். நீ தான் மிக்சர் வச்சிருக்கல, அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ. நான் வச்சிருக்க பொம்மை பிஸ்கெட்ல ஒண்ணு கூட உனக்கு தர மாட்டேன், எல்லாம் எனக்கு தான். அப்படியா? சரி சரி, இந்த பொம்மை பிஸ்கெட் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, இந்த பொம்மை பிஸ்கெட்டை நீ எப்படி சாப்பிடுறேன்னு நான் பாத்துறேன். பாத்துக்கோ, எனக்கு என்ன, உன் கண்ணு முன்னாடி உன்னை நல்லா வெறுப்பேத்தி தான் சாப்பிட போறேன். லில்லி மல்லி, டெஸ்ட்டுக்கு உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணுங்கன்னா அங்க என்ன உட்கார்ந்து தொண பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துகிட்டு தொண பேசுற ஆளு நீங்க மட்டும்தான். அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு? மேம், அது ஒண்ணும் இல்ல மேம், டெஸ்ட் பத்தி தான் மேம் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி சரி, சீக்கிரமா இந்த ஸ்நாக்ஸ் டப்பாவை க்ளோஸ் பண்ணி கீழே வச்சிருவோம். இன்டர்வல் டைம்ல எடுத்து சாப்பிடுவோம். பாடா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஐ வாண்ட் பின் ட்ராப் சைலன்ஸ். என்னமோ கீச் கீச்னு சத்தம் கேக்குதுல? ஆமா நீலா, எங்க இருந்தோ கீச் கீச்னு சத்தம் வருது, ஆனா எங்க இருந்து வருதுன்னு தான் தெரியல. சரி சரி, மிஸ் நம்ம பேசுறது பார்த்தா திட்டுவாங்க, நம்ம அமைதியா உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஸ்டூடண்ட்ஸ், யார் அது சவுண்ட் போடுறது கீச் கீச்னு? எல்லாரையும் அமைதியா தான உட்கார்ந்து ரிவைஸ் பண்ண சொன்னேன். சொல்ல சொல்ல யார் அது சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறது? மேம், we are studying ma'am, we are not making sound ma'am. எஸ்மா, சவுண்ட் உங்க பெஞ்ச்ல இருந்து வர மாதிரிலாம் தெரியல. ஒருவேளை அனுஷ்கா பூஜா பெஞ்ச்ல இருந்து வருதா? ஆமா, எல்லாத்துக்கும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸே குறை சொல்லுங்க. கிளாஸ்ல எது என்ன நடந்தாலும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் தான் சொல்றீங்க. மேம், எங்க பெஞ்ச்ல இருந்து சவுண்ட் வரல மேம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து தான் மேம் சவுண்ட் வருது. நாங்க அமைதியா உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். ஆமா, கரெக்ட். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து தான் சவுண்ட் வருது. லில்லி மல்லி, நீங்க ரெண்டு பேரும் தான் கீச் கீச்னு சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சத்தம் உங்க பெஞ்ச்ல இருந்து தான் வருது. ஒழுங்கா இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. மேம், நாங்க ஏதோ சவுண்ட் போடல மேம், நாங்க அமைதியா தான் மேம் இருக்கறோம். வேணும்னே எல்லாரும் எங்களை மாட்டி விடுறாங்க மேம், நாங்க எந்த சத்தமும் போடல மேம். எஸ் மேம். லில்லி மல்லி, போய் சொல்லாதீங்க. சவுண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து தான் வருது. நான் சொல்ல கேட்காம உட்கார்ந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் உங்க ரெண்டு பேரும் பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். ஆமா, கிளாஸ்ல எங்க எந்த தப்பு நடந்தாலும் எங்களே சொல்றீங்க. மல்லி, மேம் சொல்ற மாதிரி நம்ம பெஞ்ச் கிட்ட இருந்து தான்ப்பா சவுண்ட் வருது, ஆனா எங்க இருந்து வருதுன்னு தான் தெரியல. மல்லி, எனக்கு அந்த பொம்மை பிஸ்கெட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மல்லி. நான் வேணும்னா மேத்ஸ் டெஸ்ட்ல நான் என்ன எழுதுறேனோ உனக்கு நான் அப்படியே காட்டுறேன். எனக்கு அந்த பொம்மை பிஸ்கெட் ஷேர் பண்றியா? யாரு நீ எனக்கு காட்ட போற? ஆமா, நீ எல்லாத்தையும் படிச்சு கீச்சிட்ட பாரு எனக்கு காட்டுறதுக்கு. நீ வெறும் வெள்ளை பேப்பரை தான் காட்டுவ. நானே யாரையாச்சும் பார்த்து காப்பி அடிச்சதுன்னா நீ என்ன பார்த்து காப்பி அடிக்கிறாளு? நீ எனக்கு காட்ட போறியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உனக்கு நான் பொம்மை பிஸ்கெட்டும் தர மாட்டேன், ஒன்னும் தர மாட்டேன். பச்சா, எனக்கு எப்பதான் இன்ட்ரோல் பெல் அடிக்குமோன்னு இருக்குது. ஏன் பூஜா? அனுஷ்கா, எங்க வீட்ல நேத்தி வேர்க்கல உருண்டை செஞ்சாங்கப்பா, அது உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னோட பாக்ஸ்ல தான் இருக்குது. சீக்கிரமா பெல் அடிச்சதுன்னா அதை எடுத்து சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அனுஷ்கா. நேத்தே நான் நிறைய சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு தெரியுமா?
ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரோல் பெல் அடிச்சிட்டாங்க. எல்லாரும் அமைதியா இன்ட்ரோலுக்கு எழுந்து போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பீரியட் கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. நான் வரும்போது நீங்க எல்லாருமே ஒயிட் பேப்பர் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. உங்களோட பென் பென்சில் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. மத்தபடி உங்களோட புக்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சிருங்க. சரியா? நான் இன்ட்ரோல் முடிஞ்சதும் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ரிவைஸ் பண்ண டைம் இன்னும் கொடுக்க மாட்டேன். புரியுதா? சீக்கிரமா எழுந்து எல்லாரும் இன்ட்ரோலுக்கு போயிட்டு வாங்க. சத்தம் போடாம போயிட்டு வாங்க. அப்பா இன்ட்ரோல் முடிஞ்சிருச்சு. நான் இப்ப வேர்க்கல உருண்டை சாப்பிட போறேன். ஏய் லில்லி இன்ட்ரோல் பெல் அடிச்சிட்டாங்க. நான் இப்ப பொம்மை பிஸ்கட் எடுத்து சாப்பிட போறேன். நீ நான் உனக்கு தர மாட்டேன். நீ ஆலிஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சரியா சாப்பிடல. அதான் மாம் நம்ம ரெண்டு பேருக்கும் பிஸ்கட்ஸ் கொடுத்திருக்காங்க. சீக்கிரம் எடு நம்ம சாப்பிடலாம். ஓகே லுபி வெயிட் a minute. I am very hungry Alice. Oh no. What is this? வெறும் மூணு பிஸ்கட்ஸ் தான் இருக்குது. என்ன ஆலிஸ் நீ விளையாடுறியா? நான் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு சொல்றல. அப்ப எப்படி எனக்கு முன்னாடி நீ பிஸ்கட்ஸ் எடுத்து சாப்பிட்ட? உனக்கு வேணும்னா நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்திருக்கலாம்ல. No லுபி நான் எடுக்கவே இல்ல. நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸை இப்பதான் ஓபன் பண்றேன் லுபி. நீ எடுக்காம எப்படி நம்மளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல 3 பிஸ்கட்ஸ் தான் இருக்கு? சொல்ல பிஸ்கட்டுக்கு தன்னால கை கால் முளைச்சி அது பாட்டுக்கு போயிடுமா? ஏய் அனுஷ்கா எங்க வீட்ல இருந்து நான் வேர்க்கல உருண்டை எடுத்து வந்திருக்கேன்னு சொன்னேன்ல. 6 வேர்க்கல உருண்டை எடுத்து வந்திருக்கேன். நீ 3 நான் 3 எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்தா எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோ. என்னது இது? ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது. அம்மா இதுல 6 தான வச்சாங்க. இப்போ என்னமோ ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது. மீதி 5 எங்க போச்சு? ஏய் பூஜா என்ன பொய் சொல்றியா? உங்க அம்மா வேணும்னு 6 வச்சிருப்பாங்க. ஆனா வர வழியிலே நீயே 5 எடுத்து சாப்பிட்டுருப்ப. இந்த ஒண்ணு மட்டும் எதுக்கு எனக்கு? ஒண்ணும் தேவையில்ல. அதையே நீயே எடுத்து சாப்பிட்டுக்கோ போ. நானே கேண்டீன் போய் பன் பட்டர் ஜாம் வாங்கி சாப்பிட போறேன். உனக்கு நான் தர மாட்டேன் போ. ஏய் இருப்பா கோச்சிக்காதப்பா. நான் இந்த பாக்ஸை இப்பதான்ப்பா ஓபனே பண்றேன். இதுல எப்படி 5 வேர்க்கல உருண்டை காணாம போச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா. அதுக்காகப்ப இப்படி பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு தனியா போய் கேண்டீன்ல பன் பட்டர் ஜாம் வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்றியே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. இந்த ஒண்ணு வேணா நீ எடுத்துக்கோப்பா. ஆனா மிச்சம் 5 எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏமாக்கா நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்து காரப்பொரி எடுத்து வந்திருக்கேன். நிறைய எடுத்து வந்திருக்கேன்க்கா. நீங்க சாப்பிடுறீங்களா? ஏய் காரப்பொரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலா. மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். சீக்கிரம் எடு சாப்பிடலாம். என்னது இது? காரப்பொரி இந்த பாக்ஸ் ஃபுல்லா தான வெச்சேன். இப்போ என்ன இவ்ளோ கம்மியா இருக்குது? எப்படி இதுல இருந்த பொரி காணாம போச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன நிலா பாக்ஸ்ல இவ்ளோண்டு தான் எடுத்து வச்சிருக்க? அன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் பண்ண மாதிரி இன்னும் என்ன நீ ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கறியா? இல்லக்கா நான் தான்க்கா எடுத்து வச்சேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லா எடுத்து வச்சேன்க்கா. ஆனா எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு புரியலக்கா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குக்கா. ஏய் லில்லி நான் பொம்மை பிஸ்கட் சாப்பிட போறேன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நீ எப்படி சாப்பிடுறேன்னு நான் பாத்துறேன்னு சொன்னல. இப்போ உன் கண்ணு முன்னாடியே இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட போறேன். நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. அப்படியா? சாப்பிடு சாப்பிடு. எனக்கு கொடுக்காம சாப்பிட்டா உனக்கு கண்டிப்பா வயிறு வலி தான் வரும் போ. ஐயோ பொம்மை பிஸ்கட் ஒண்ணு கூட இல்ல. எல்லாம் காணாம போயிடுச்சு. இந்த பாக்ஸ் ஃபுல்லா இருந்ததே. என்னது இது? ஏய் லில்லி இதெல்லாம் உன் வேலை தானா? அப்பவே பென்சில் கீழ விழுந்துச்சு பேனா கீழ விழுந்துச்சுன்னு சொல்லி என்னோட பாக்ஸ்ல இருக்க பொம்மை பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டியா நைஸா? நானே உனக்கு போனா போது சாப்பிடும்போது 2 குடுக்கலாம்னு நினைச்சேன். கடைசில எனக்கே இல்லாம மொத்த பிஸ்கட்டே நீ சாப்பிட்டு காலி பண்ணி வச்சிருக்க. அடச்சே நான் எடுக்கவே இல்ல. நான் தான் மிச்சர் நிறைய வச்சிருக்கேன்ல. நான் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். உன் பிஸ்கட் எப்படி காணாம போச்சுன்னா எனக்கு தெரியாது. ஏய் பொய் சொல்லாதடி. நீ தாண்டி என் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுருப்ப. நீ அப்பவே என்கிட்ட நீ எப்படி பொம்மை பிஸ்கட் சாப்பிடுறேன்னு பாத்துறேன்னு நீ சொன்னதானே என்கிட்ட. இதெல்லாம் கண்டிப்பா உன் வேலை தாண்டி. ஏய் மல்லி நான் தான் சொல்றேன்ல என்ன நம்பு. சரி உனக்கு பசிச்சுதுனா நான் மிச்சர் தரேன். நீ அதை எடுத்து சாப்பிடு. என்னது இது? மிச்சரும் காணோம். எல்லாமே தீந்து போயிருக்குது. ஏய் மல்லி இதெல்லாம் உன் வேலை தானே? நீ தான் நைஸா பொம்மை பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு என்னோட மிச்சரையும் சாப்பிட்டுட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்லு நீ தானே எல்லாத்தையும் சாப்பிட்ட? ஏய் இல்ல நான் இல்ல. நீ தான் எடுத்து சாப்பிட்டுருப்ப. நீ தான் அப்படிப்பட்ட ஆளு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கு பானிபூரி கடைக்காரங்கிட்ட 10 பானிபூரிய லொடுக்கு லொடுக்குன்னு எடுத்து தின்னுட்டு இல்ல அங்கிள் 7 பானிபூரி தான் சாப்பிட்டேன்னு அடிச்சு போய் சொன்னதானே நீ? ஏய் என்ன பத்தி சொல்றியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஹோட்டல்ல 2 முட்டை பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு 5 கரண்டி கார சட்னி எடுத்து போட்டு லப் லப்னு தின்னியே. நீ